இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மோடியை எதிர்க்கட்சிகள் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கும் போது அதை பொறுக்க முடியாமல் அமித்ஷா கோபமாக எழும்பவும், அவருக்கு ஆதரவாக உடனடியாக அனுராக் தாக்கூர் எழும்பின உடனே கேமரா அதை ஜூம் பண்ணுறதும் சிக்கினார் பாஜக எம்பி. முதல்ல அந்த வீடியோவை பார்த்துருங்க. இது இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது எடுக்கப்பட்ட வீடியோ. ஏன் பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் கோபாவேசமாக எழும்பி டக்குன்னு பேண்டில் இருக்கக்கூடிய பெல்ட்டை கையால் மறைச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறாரு, பதறாரு. ஏன்? ஒன்றும் இல்லைங்க, அவர் கட்டி இருக்கக்கூடிய அந்த அவருடைய பேண்டில் அவர் கட்டியிருந்தார் இல்லையா ஒரு பெல்ட்டு, அந்த பெல்ட் அப்படிங்கிறது லூயிஸ் விட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியினுடைய பெல்ட். இது ஒரு பெல்ட்டோட விலை அப்படிங்கிறது 57,000 80,000 ரூபா. நல்லா கேட்டுங்க, இங்கே சோத்துக்கு இந்தியக்காரன் சிங்கி அடிச்சிட்டு இருக்கிறான். சரியா? இந்த நேரத்தில் பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் ஒரு நாள் தன்னுடைய பேண்டில் கட்டுற ஒரு பெல்ட்டோட விலை உலகத்தின் ஹைலி பிராண்ட் என்று அறிவிக்கப்படுகிற லூயிஸ் விட்டர்ன் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனியினுடைய பெல்ட். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், மோடியுடைய சிஷ்ய பிள்ளைங்கிற போது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். மோடி என்னெல்லாம் போட்டிருக்காரு, பென்னு, காளான் சாப்பாடு, கோட்டு, தலைவர் புகுந்து விளையாடுறாரு. அவருடைய பிள்ளைங்க தானே, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை எதுவும் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த லூயிஸ் விட்டன் என்று சொல்லக்கூடிய இந்த கம்பெனியுடைய பெல்ட் எதில் தயாரிக்கப்படுகிறது தெரியுமா? அதற்கான தோல் எங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்னு தெரியுமா? இந்தியாவில் பசு கன்றுகள் இருக்கிறது அல்லவா, பசுவோட இல்லை, பசுவினுடைய கன்று, அதனுடைய தோலிலிருந்து தயாரிக்கக்கூடிய பெல்ட்டு தான் இந்த லூயிஸ் விட்டன் என்று சொல்லக்கூடிய பெல்ட்டு. இந்த பெல்ட்டை தான் இந்த அனுராக் தாக்கூர், டெல்லி கலவரம் தொடர்பாக நமக்கு நல்லா தெரியும், தலைவர் எப்படியெல்லாம் பேசினார், எப்படியெல்லாம் இப்போ அந்த கலவரத்துக்கு எப்படி இந்த ஒரு பயங்கரமான ஆளாக இருந்தார் அப்படிங்கிறதால நமக்கு நல்லா தெரியும். அவர் தான் இப்படி போட்டிருக்கார். சரியா? இப்போ நாம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மக்களை ஏமாற்றுவதற்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதற்கு எப்படிப்பட்ட நாடகங்களை எல்லாம் சங்கபரிவார கும்பல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அவன் போடுற பெல்ட்டு பசுவினுடைய கன்றினுடைய தோலிலிருந்து உருவாக்கப்பட்ட 80,000 மதிப்புள்ள பெல்ட் அவன் போட்டுட்ருக்கிறான். ஆனால் இங்கே பசுவினுடைய பெயரில் எத்தனை அப்பாவி மக்கள் காலம் காலமாக RSS சங்கபரிவார கும்பலால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சமீபத்தில் நான் கேரளா போயிருந்தேன். அப்போ ஒரு நண்பர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியாவிலேயே உலக அளவில் அதிகமான மாட்டுக்கரையை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா 1வது இடத்தை பிடித்திருக்கிறது என்று பெருமிதம் பொங்க சொன்னார் இல்லையா? அதாவது 26,000 கோடி ரூபாய்க்கு வருடத்திற்கு மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா? இப்போது நீங்கள் ஒரு செய்தியை பார்த்தாகணும். என்ன அப்படின்னா, நீங்கள் உத்தரப்பிரதேசம், குஜராத்து, மத்திய பிரதேசம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் எல்லாம் கௌசாலைகள், பசுக்களை நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க மக்கள் வரி பணத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஏப்பம் விட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த பசு காக்கக்கூடியதாக RSS சொல்லக்கூடிய இந்த கோசாலைகளில் உள்ள பசுக்கள் எல்லாமே இந்த தோல் உற்பத்தி செய்வதற்காக, தோலிலிருந்து பல பொருட்கள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர் எனக்கு சொல்கிறார். இந்த கோசாலைகளுடைய திட்டங்களே ஆகுது. நீங்கள் சமீபத்தில் கூட பல வீடியோக்கள் பார்த்துருங்க. இந்த கோசாலைகள் இருக்கக்கூடிய பசுக்களை பார்த்தீங்கன்னா எள்ளும் தோலுமாக இருக்கும். அதாவது இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் இருப்பீங்க. இந்த விழா எலும்பெல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி, இங்கே சாத்துக்கு சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் கஷ்டம்தான். அந்த மாதிரி கோசாலைகள் இருக்கக்கூடிய பசுக்கள் இருக்கிறது. அதை நம்ம கண்கூடாக பல வீடியோக்களில் பார்த்துறோம். குஜராத்திலலாம் சர்வசாதாரணமாக கவர்மெண்ட் அரசு அலுவலகங்களே இந்த மாதிரியான பசுக்கள் எல்லாம் போய் பொறுக்க முடியாத போராட்டங்கள் நடத்துனதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்.
அப்போ என்னென்னா, இந்த உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான தோல் சம்பந்தமான தொழில் நடக்கக்கூடியது உத்தரப்பிரதேசத்தில், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அங்கே இந்த கோசாலைகளில் இருக்கக்கூடிய இந்த பசுக்களை வந்து கூடுதலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சரியா? இப்போ ஒரு பக்கம் இந்த மாட்டினுடைய பெயரில் இங்கே மிகப்பெரிய அளவில் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் எக்ஸ்போர்ட் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தயாரிக்கப்பட்ட பெல்ட்டை அவர் போடுறாரு, எல்லாமே தலைவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இன்னொன்று கூடுதலாக அந்த நண்பர் ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பல இடங்கள், இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறதுக்கு சாதாரணமான விஷயம், அது அன்றாட சாதாரணமாக சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகுமே அது கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து ஜைன மதத்தை சார்ந்தவர் அவங்களுடைய கோயில் வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்துக்களுடைய பல்வேறு இடங்கள் இடிக்கப்படுகின்றன. இதெல்லாம் இடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், ஏன்னா உத்தரப்பிரதேச விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கூடுதலாக சொன்னது என்ன அப்படின்னா, இதெல்லாம் இடிக்கப்பட்ட இடங்களில் பிஜேபிக்கார அரசியல்வாதிகளே அங்கே மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டுறான். அந்த இடத்தை இவனே வாங்கிக்கிறான். அவர்களெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு இவர்கள் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், அயோத்தியில் ராமர் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலானவற்றை சங்கபரிவார கும்பல் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். அங்கிருந்த ஏழை எளிய இந்து மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள்ங்கிற செய்தியெல்லாம் சர்வசாதாரணமாக வந்தது. நீங்கள் வந்து மறந்துட முடியாது. அப்போது நீங்கள் பாருங்களேன், இப்போ இவனுங்க வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு எவ்வளோ பெரிய ஒரு திட்டம். நான் எது சொல்கிறேன்னா, இந்த செய்தியை ஒரு பிரபலமான ஊடகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி பசுவினுடைய கன்றிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த தோலில் இருந்தால் இந்த பெல்ட் தயாரிக்கிறது, இந்த பெல்ட்டோட விலை இது, அதைத்தான் அனுராக் தாக்கூர் போட்டிருந்தான். அதனால தான் அவன் வந்து கேமரா பிடிச்சிருச்சுன்னு சொல்லி தான் டக்குன்னு மூடி மறைச்சிக்கிறான் கையால் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. இந்த இடத்துல நம்ம ஒரு செய்தியை சொல்லணும். என்ன அப்படின்னா, சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான நடிகர் கிஷோர், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், நல்ல மனிதர் அவர் வந்து நல்ல நடிகரும் கூட. அவர் வந்து சமீபத்தில் ஒரு பிரபலமான ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்தார். உங்களால் கடந்த காலத்தில் போய் எதையாவது ஒன்று மாற்றணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் எதை மாற்றுவீங்க அப்படிங்கிறதான் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. அதற்கு அவர் வந்து சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீங்கள் போடுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, போட்டால் போடுங்க, நான் சொல்கிறேன். 2014 இந்தியாவுடைய பிரதமராக மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றார் இல்லையா, அதை நான் மாற்றியிருப்பேன். ஏன்னா அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம். அதுவும் இன்றைக்கு மோடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வேலையினால் வரக்கூடிய இந்தியாவில் ஒரு 30-40 வருஷத்துக்கு பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும். சாதாரண மக்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும்னு அவர் சொல்கிறார். அது இன்றைக்கி உண்மைதானே அது இல்லையா? மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்கள் நம்முடைய இந்தியாவுடைய நிலைமை என்னங்க? ஆனால் இவனுக்கு போடுற ஆட்டம், இவனுக்கு போடுற நாடகம் சகிக்க முடியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.